தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே தமிழகம் பொருளாதார வளர்ச்சி அடைந்ததா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா என்றும் அந்த அறிக்கையில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 4 பக்க அறிக்கையை திமுக அரசுக்கு எதிராக கொடுத்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற இந்த திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழக பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதா, தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா, ஸ்டாலின் முதல்வர் ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் என்று குற்றம் சாட்டி அறிக்கை விடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் 11.19% 2014-25 ஆண்டிலிருந்து திமுக ஆட்சியில பொருளாதார வளர்ச்சி எட்டியிருப்பதாக அரசு அறிவித்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புள்ளி விவரங்கள் பின்கணிப்புகளில் மாறலாம், இந்த நிலையில் 1 டிரில்லியன் கால பொருளாதாரம் எப்படி எட்ட முடியும் என்ற ஒரு கேள்வியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மீது வைத்திருக்கிறார். ஆனால் திமுக அரசு தைரியமாக இந்த பொய்யை தொடர்ந்து சொல்லி வருவதாகவும், இப்படி பொய் பேசி மக்களை மயக்கி ஏமாற்றுவதை இவர்களின் வாடிக்கை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்பது போல 1 டிரில்லியன் பொருளாதார ரகசியம் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். கட்டுமான துறையில் வளர்ச்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்டது. மெட்ரோ ரயில், சாலை, நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவை காரணம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, உண்மையில் விவசாயிகள் தண்ணீர் சிந்தி வருகிறார்கள். ஏனென்றால் நீர் ஆதாரம் பராமரிக்கப்படவில்லை, விவசாய விளைபொருட்கள் உரிய விலை இல்லை. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.